ஹாய்ங்க. வெயிட் லாஸ் ஜர்னி டே 7 இன்றைக்கி வந்து மார்னிங் எழுந்தோடனே வெயிட் பார்த்துட்டேங்க. வெயிட் வந்து 67 பாயிண்ட் அந்த சம்திங் இருக்குது. அதுக்கப்புறமா ஜீரக தண்ணி குடிக்கலான்னு ஜீரக தண்ணி ரெடி பண்ணிகிட்ருந்தேன். 2 டேஸாக வீடியோ போட முடியல, ஊருக்கு போயிட்டேங்க. அதனால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல 2 டேஸாக. இனிமேல் கண்டினியூவாக வீடியோ வரும். இன்றைக்கி 7 இன்றைக்கி இந்த 7 டேஸோட வெயிட் லாஸு என்னென்ன ஃபுட்டு அதெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவாக போடுறேங்க. இந்த வெயிட் லாஸ் ஜர்னி வந்து வீக்லியாக பிரிக்கலாம்னு இருக்கிறேன். 7 டேஸாக அதோட 1 வீக் போட்டு அதோட ஃபுட் ரொட்டீன் எப்படி வெயிட் குறைஞ்சிருக்கு, என்னென்ன சாப்பிட்டேன் அதெல்லாம் ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி தான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். அது போடலான்னு தான் கொஞ்சம் டைம் இல்லைங்க. இனிமேல் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து டே 7 வரும். டே 8 9 இனிமேல் போக பார்க்கலாங்க. இன்றைக்கி எல்லாம் டே 7 வரைக்கும் வர்றதை வந்து ஒரு வீடியோவாக கண்டிப்பாக போடுறேன். நான் வந்து 60 வர வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால் கண்டிப்பாக நான் 60 ரீச் பண்ணுற வரைக்கும் அந்த வெயிட் லாஸ் ஜர்னி விட மாட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு அதோட அப்டேட் வந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணலான்னு காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்லான்னு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு பப்பாயா இருந்தது. இன்றைக்கி பழம்லாம் வாங்கிட்டு வந்தாலும் எல்லாமே கிராசரி எல்லாமே காலி. பழம்லாம் வாங்கிட்டு வந்தாலும் அந்த பழத்தில் ஒரு பப்பாயா இருந்தால் ஆஃப் பப்பாயா வந்து கட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுதான் சாப்பிட்லான்னு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அந்த பப்பாயா தான் சாப்பிட்டேன். நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பப்பாயா வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் சாப்பிட்டா கூட போதும், வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு திரும்ப பசி எடுத்தால் கூட அது பப்பாயாவே இருந்தால் கூட சாப்பிடுங்க. இல்லைனா வேறு ஏதாச்சும் வெள்ளரி அந்த மாதிரி இருந்தால் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். அப்புறம் மதியம் வந்து ஹெவியாக சாப்பிட்றதுனால தான் மார்னிங் வந்து ஃப்ரூட்டோட முடிச்சிட்டேன் நான். மதியத்துக்கு வந்து காளான் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதான் வெயிட் லாஸ் பண்ணோட கண்டிப்பாக கிரேவிங் இருக்கும். அந்த கிரேவிங் கட்டுப்படுத்துகிற மாதிரி நம்ம சாப்பிட்டு ஆரம்பித்தா நம்ம ஓரளவுக்கு கம்மியாகவும் சாப்பிட்ட மாதிரிக்கும் வெரைட்டியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த டேஸ்ட் இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ டயட் இருக்கனால நம்மளுக்கு அது ஒத்துக்காது. அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் வெரைட்டியாக சாப்பிட்டாங்கன்னா அது கொஞ்சம் டயட்டுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். காளான் வந்து ரொம்ப நல்லது. அது வந்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்கனால காளான் வந்து ரொம்ப நல்லது. அதனால் வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். வெங்காயம் தக்காளி கட் பண்ணிகிட்டு இருந்தேன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி இருந்தால் வீடியோ கொஞ்சம் இது வச்சுக்கோங்க. ஏன்னா வீடியோ எடுக்கிறது வந்து நான் அப்படியே ஒரு மதியம் செய்கிற ஃபுட்டுன்னு தான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஏன்னா லென்த்து வீடியோவில் அதனால தான். புதினா எங்களுதே இருக்குது, தோட்டத்தில் வச்சுருக்கோம். இந்த புதினா கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்புறமா கொத்தமல்லி கொஞ்சம், இதெல்லாம் தக்காளி வெங்காயம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா ஒரு 3 சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகா வந்து நான் ஜாஸ்தி எடுத்துக்க மாட்டேன். அதனால் பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை மிளகா எடுத்துட்டேன். அப்புறம் காளான் வந்து நல்லா வாங்கிட்டு வந்ததை நல்லா போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு திருப்பவும் அதை கட் பண்ணிவிட்டு திருப்பவும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளானை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா தண்ணியில் போட்டு நல்லா காளானை வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு அது வந்து பெருசாக இருக்கிறதுனால பெருசாக இருந்துச்சு. பட்டன் காளான் தான், நல்லா பெருசாக இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. சின்னதாக இருந்தால் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் காளான் பிரியாணிக்கு. அதனால் பெருசாக இருந்ததுனால அதை கொஞ்சம் 4ஆக கட் பண்ணிவிட்டு, இல்லைன்னா அதோட சின்னதாக இருந்தால் 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காளான் வந்து ரெடி. அதுக்கப்புறமா 2 எக்கு காலைல எக்கு எடுத்துக்கல, அதனால் 2 எக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கு அடுப்பு மேலே வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா குக்கரை கேஸை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுட்டேன். அதுக்கு மேலே லைட்டாக ஆயில் ஊற்றி ஸ்பைசஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு நல்லா வணங்கிறதுக்காக விட்டுட்டேன். நல்லா வெங்காயம் வணங்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டு அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி அதிலே போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நடுவில் போட்டுட்டேன். அதை எடுக்கலை, போட்டு நல்லா அது வந்து வதங்குற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா தயிர் கொஞ்சம், அப்புறம் மசாலாஸ் எல்லாம் போட்டு என்னென்ன மசாலா போடுவோமோ அதெல்லாம் போட்டுட்டு காளானை போட்டு அதெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிட்ட அப்புறம் காளானை போட்டுட்டு அதில் ஒரு 2 செகண்ட் வதக்கிட்டு அதில் வந்து தண்ணியெல்லாம் வெளியே வரைக்கும் ஊற்றிட்டு அப்புறம் அரிசி போட்டு லைட்டாக கொத்தமல்லி தழை மேலே நீட்டாக ரெடி ஆயிடுச்சு பிரியாணி.
அதுக்கப்புறமா ரைத்தாக்கு வந்து வெள்ளரிக்காய் இல்லை, வெள்ளரி பழம் நேற்று சாயந்தரத்துக்கு டின்னர் வெள்ளரிக்காய் மட்டும் சாப்பிட்டலாம், அதனால் காலி ஆகிடுச்சு, திருப்பி வாங்க போகணும். சரி அது ரைத்தா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயமும் கேரட்டும் எடுத்துக்கிட்டேன். காய் ஏதாச்சும் ஒன்று காய் கண்டிப்பாக எடுத்துக்கணும், அதனால் வெங்காயமும் கேரட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயமும் கேரட் எடுத்துக்கிட்டேன். கேரட்டை வந்து நல்லா மேலே தோல் சீவி நல்லா சின்ன சின்ன பீசஸாக க்யூபாக கட் பண்ணிக்கிட்டேன். அது வந்து மேலே இருக்கிற தோல் இதெல்லாம், ஏன்னா அதில் என்ன இது இருக்குமோ எவ்வளோ நாளாக இருக்குமோ தெரியாது, அதனால் முள்ளங்கி எதுனாலும் மேலே இருக்கிற தோல் சீவிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்ன பீஸாக இருந்தால் சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். பெரிய பீஸாக இருந்தால் கடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அதனால் சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ண எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், அதிலே போடுறதுக்கு. கொத்தமல்லி கொஞ்சம், பச்சை மிளகா 1 2 எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு பச்சை மிளகாவும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ரைத்தா ரெடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். தயிர் இருந்தது வீட்டில், அந்த தயிரை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் போட ஆரம்பிச்சிட்டேன். தயிரில் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா அதில் எல்லாத்தையும் பிடிச்சி நல்லா மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் தயிர். அதனால் முடிஞ்சது, தயிர் வந்து ரெடி ஆகி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா விசில்லாம் போய் நல்லா ஆயிடுச்சு. நல்லா உதிரியாக நல்லா வந்துருந்துச்சு. பார்க்கவே டெம்ப்டிங்காக இருந்துச்சு. சரி சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளான் பிரியாணி, 2 முட்டை, அப்புறம் ரைத்தா இது வச்சு தான் மதிய லஞ்சு வந்து முடிச்சிட்டேன். மதிய லஞ்சு இதோட ஓவர் முடிஞ்சது. ஈவினிங் வந்து கோதுமை தோசை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கடலை சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காவை இது பண்ண ஆரம்பிச்சாச்சு. தேங்காவிலேருந்து தேங்காவை தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். அதனால் தேங்காய் மூடியிலேருந்து தேங்காவை தனியாக எடுக்க ஆரம்பித்தேன். அதை தனியாக எடுத்துகிட்டு குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணிட்டு, பெருசாக இருக்குல்ல, அதனால் குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி எடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறம் கடலை சட்னிக்கு வந்து கடலை, தேங்காய், பூண்டு, ஒரு 4-5 பல் பூண்டு, நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டால் போதும், இல்லைனா அந்த பூண்டு ஸ்மெல்லே வரும் சட்னியில். கடலை, பூண்டு, 2 பச்சை காரத்துக்கு மாதிரி மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். வானலில் ஃபஸ்ட்டு கடலையை போட்டு நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா வறுத்துட்ட அப்புறம் நல்லா வறுத்தப்புறம் அந்த தேங்காய் எல்லாமே மற்றதெல்லாம் போட்டு லைட்டாக அதை ஹீட் பண்ணால் போதும். மற்றதெல்லாம் ரொம்ப ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்புறமா அரைச்சிட்டு எடுத்துன்னு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் சட்னியை. சட்னி வந்து தாளிச்சிட்டா சட்னி ரெடி. அதுக்கப்புறமா கோதுமை தோசை சுடலான்னு கோதுமை தோசையை வந்து 2 கப்பு போட்டுக்கிட்டேன். 2 கப்பு போட்டுட்டு அதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். நான் எப்பவுமே சப்பாத்தியோட கோதுமை தோசை ஈஸியாக இருக்குன்றனால கோதுமை தோசையை செஞ்சுப்பேன். ஏன்னா நான் ஒருத்தி தானே டயட் இருக்கேன், அதனால். இல்லைனா என் பையனுக்கு 3 வயசாகுது, அவன் சாப்பிடுவான். அதனால் எங்களுக்கு நாங்கள் 2 பேர் தான், அதனால் அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை தோசை சுடலான்னு சொல்லிட்டு கோதுமை தோசை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறதுக்காக நல்லா கோதுமை போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் வந்தப்புறம் தோசை சுட ஆரம்பிக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்துடும் மாவு. நல்லா ஸ்மூத்தாக வந்தப்புறம் தவா வச்சு தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். ஒரு 2 தோசை எடுத்துக்கலாம். நான் 2 தோசை ஊற்ற ஆரம்பித்தேன். தோசை ஒன்று ரெடி ஆகிடுச்சு, இன்னொரு தோசையும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறமா டின்னர் வந்து 6:30 இல்லைன்னா 7:30 முடிச்சிடலாம். 6 to 7:30 முடிச்சிடலாம்.
இந்த 2 தோசை வச்சுட்டு சட்னி ஊற்றி இதோட டின்னர் முடிஞ்சுது. 7 டேஸ். அதுக்கப்புறமா சுடு தண்ணி வச்சு குடிச்சிட்டேன். அதோட முடிஞ்சுது, அவ்வளோதான்.